காப்பாற்றும் நீர், நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதினுள்ளவைகளும் காப்பாற்றும் நீர், நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும், மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சாவாமையுள்ள ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. ஆமாப்பா, நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவர் நீர் ஒருவரே கர்த்தர். ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். சகல முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்குமே. அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. உயர்த்துவோமா? இருக்கிற இடங்கள்ல கைகளை உயர்த்தி, இயேசுப்பா நீர் ஒருவரே ஆண்டவர். நம்ம எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறோம்னா அது தேவனுடைய நோக்கம். ஆண்டவருடைய படைப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது இங்க வந்து நம்ம பாக்குறோம்ல. அப்பா உண்மை உயர்த்திக்கிறோம். எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உண்மை நாங்கள் உயர்த்திக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே கர்த்தர். உம்முடைய நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிற இசப்பா எங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரே, முழு பெலத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதம் 9வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவை என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அவரை முழு இருதயத்தோடு தேடுறதுன்னா கண்களை மூடி நம்மள ஒரே அவர் முழு சிந்தனையா ஆண்டவரை பார்க்கறது தான். நம்மளுடைய சூழ்நிலைகள் பக்கத்துல என்ன நடக்குது எதையுமே பார்க்காதீங்க. இந்த வேலையில கண்களை மூடி எல்லாம் நம்மளும் ஆண்டவர் மட்டும்தான். இன்னைக்கு ஆஃப் டேக்குள்ள நம்ம மீட்டிங் முடிய போது ஆண்டவர் ஏசப்பா நம்மளை எதற்காக இங்க கூட்டி கொண்டு வந்திருக்காரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். ஏசப்பா நீங்க எங்க கூட ஏதாவது பேசணும், எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும், இங்க இருந்து போறதுக்குள்ள நீங்க ஒரு காரியத்தை செய்யணும் ஏசப்பான்னு வைராக்கியத்தோடு இந்த வேலையில கரங்களை உயர்த்தி முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், முழு பலத்தோடு உம்மை துதிப்பேன்னு அவரை கரங்களை உயர்த்தி பாடுவோமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள்
வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. ஆமென் இயேசுப்பா. எங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரே அப்பா உம்மில் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே இயேசுப்பா உம்மை துதிக்க ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி இயேசுப்பா. அப்பா இந்த வேளையில எங்க சூழ்நிலைகள், பலவீனங்கள் ஆண்டவரே எதுவா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுப்பா எல்லாவற்றையும் ஒரு நிமிஷம் நாங்க ஓர ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரே உங்களை மாத்திரம் நாங்க பாக்குறோம் இயேசுப்பா. எங்களை நீர் இங்கு கொண்டு வந்ததற்கான நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கம் ஆண்டவரே இயேசுப்பா எங்க வாழ்க்கையில நிறைவேறணும், எங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அப்பா இந்த காலை வேளையில நீர் எங்களோடு பேசணும் அப்பா. யாக்கோபை போல நாங்கள் உண்மை இருக பெற்றுக் கொள்ளுகிறோம்ப்பா. அவர் எப்படி உண்மை ஆசீர்வதித்தாலோடு உண்மை விடுவதில்லை என்ன சொன்னாங்களோ, இந்த காலை வேளையில ஆண்டவரே உண்மை நாங்க இருக பற்றி கொள்றோம்ப்பா. நீர் எங்களோடு கூட பேசணும். இந்த காலை வேளையில எங்களுக்கு நீங்க ஒரு வெளிப்பாடை கொடுக்கணும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசணும். எங்க வாழ்க்கையை குறித்த எங்க ஆண்டவரே இயேசுப்பா எங்க ஊழியங்களை குறித்த ஒரு தரிசனத்தை இந்த காலை வேளையில நீங்க கொடுக்கணும். ஒவ்வொருவரையும் நீங்க என்ன விதமா நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ ஆண்டவரே வெளிப்படுத்துங்க. இந்த இடத்துல எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்கப்பா அதை நீர் எங்களோடு கூட பேசுங்க இயேசுப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஒரு தனிப்பட்ட நோக்கத்தை வைத்திருக்கிறீங்க, அதை நிறைவேற்றுங்க இயேசுப்பா. ஆண்டவரே இந்த வேலைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. எங்க வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உமக்காக வாழ ஆண்டவரே இயேசுப்பா இந்த வேலையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி இயேசுப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட நம்மளோட நேசத்தை ஆண்டவருக்கு தெரிவிப்போம். நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறத எல்லாரும் கண்களை மூடி அமைதியா ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே நான் உங்களை இந்த அளவுக்கு நேசிக்கிறேன் இயேசுப்பா. நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட நம்ம எப்படி நம்மளுடைய அன்பை தெரிவிப்போமோ அதே போல ஆண்டவரே இயேசுப்பா நான் உங்களை இந்த அளவுக்கு நேசிக்கிறேன் இயேசுப்பா. நீங்க தான் எங்க வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் எல்லாமும் ஆண்டவர்னு அவரோடு கூட இந்த வேலையில அவரை நம்மளை நேசிக்கிறதுனாலதான் இயேசுப்பா நம்மளை இவ்வளவு தூரம் கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம மேல வைத்த அன்பு பெரியது. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி இயேசுப்பா. நன்றி ஆவியானவரே. உம்மை நேசிக்கிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே எங்கள் தாயினும் மேலாய் எங்கள் தகப்பனினும் மேலாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மை போல எங்களை நீங்க மாற்றுங்க இயேசுப்பா. ஆண்டவரே இயேசுப்பா எங்களுடைய சூழ்நிலைகள் நாங்கள் எல்லாவற்றிலும் நீங்க இருந்தா எப்படி பார்ப்பீங்களோ அதே போல நாங்க பார்க்கணும் ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே நீங்க இருந்தா ஆண்டவரே நீங்க ஒரு பொறுப்பு கொடுத்தா எப்படி செய்வீங்களோ அதே போல நாங்களும் செய்யணும் இயேசுப்பா. உம்மை போல நாங்க மாறணும் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா, என்னை உமக்காக தந்தேனையா. உம்மை போல என்னையும் மாற்றும் ஐயா, என்னை உமக்காக தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன்,
நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை இத்தனை நாள் நம்ம ஆண்டவருக்காக எதுவும் செய்யலைனாலும் இந்த நாள்ல இருந்து இசப்பா இங்கிருந்து போன பிறகாவது ஆண்டவர் இசப்பா உங்களுக்காக நான் ஏதாவது செய்வேன் இசப்பா. என்னுடைய சூழ்நிலைகளே ஆண்டவர் இசப்பா நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன், உமக்காக ஏதாவது நான் செய்வேன் இசப்பா. வாழ்ந்தாலும் உம்மோடு தானே அர்ப்பணிக்கிறவர்கள் இருக்கிற இடங்கள்ல முடிந்தா முழங்கால் படியிட்டு இசப்பா வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தானே. இந்த வேலையிலையும் இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடுவோம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆண்டவரே இயேசப்பா உமக்காக ஆண்டவரே இயேசப்பா இன்னும் ஓடக்கூடிய ஒரு பலனை எங்களை நீங்களா நிரப்புங்க இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா இந்த செஷன்லயும் நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆவியானவரே. ஆண்டவரே எங்களுடைய செவிகள் நீர் திறந்தரணுட்டோம்ப்பா. ஆண்டவரே இந்த வேளையில் எங்களோடு கூட நீங்க பேசுவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிரசனத்தினால நிரப்புவீராக. ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய சமூகத்தை தேடி வந்த ஒருவரையும் ஆண்டவரே நீர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிரசனத்தினால நிரப்பி ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருவருடைய கைகள்லையும் ஆண்டவரே இயேசப்பா நான் என்ன செய்யணுங்கிற ஆண்டவரே காரியங்களை கைகள்ல கொடுத்து நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே கண்கள்ல வெளிப்பாடோட இந்த இடத்துல இருந்து செல்லணும் இயேசப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. மீதியான நேரம் முழுவதையும் இது கரங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.